ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இன்ட்யூஷன். நிறைய பேருக்கு அதை பற்றி ரொம்ப பிடிக்கும். இன்ட்யூஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ESPன்னு இருக்கும், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்னு. ஸோ அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இன்ட்யூஷன். இன்ட்யூஷனில் அப்படின்னா என்ன? பல பேருக்கு ஒரு கேள்வி. ஆன்மீகத்தில் முதல் முறையாக என்ட்ரி கொடுப்பாங்க சில பேர். நான் தியானம் செய்கிறேன். அந்த தியானம் செய்தால் பரவாயில்ல. தியானம் செய்கிற இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் ஒருத்தருக்கு தியானம் சொல்லி கொடுத்தேன். கொஞ்சம் தான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரார். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய தம்பி தான். அதாவது தம்பினா என்னோடய ரிலேஷன்ஸ், சித்தி பையன். தியானம் கற்றுக்கணுன்னா என்ன, சரி வான்னு கூப்பிட்டு சொல்லி கொடுத்தேன். சும்மா சாதாரண மூச்சை கவனிக்கிறத எல்லாரும் சொல்கிறது தான் சாதாரணமாக சொல்லி கொடுத்தேன். அவள் தான் பண்ணான். ஒரு 10-15 நாள் தாளலை. உடனே இது தெரியுது, அது தெரியுது, எனக்கு இதுவாகுது, அதுவாகுது, என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு 15 நாளுக்கு மேலே ஒரு அவன் நாடகம் என்னென்னா, நான் சித்தராக போகிறேன், நான் ஒரு யோகியாக போகிறேன், நான் இமயமலைக்கு போகிறேன், என்னை விட்டுருங்க, அப்படி இப்படி. ஒரு 15 நாள் தியானத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட். என்னடா பண்ணேன்னு கேட்டேன். எனக்கு நிறைய விஷயத்த தெரியுது, எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், எனக்குள்ளே தெரியுது, எல்லாத்தையும் பார்க்குறேன், அப்படி இப்படி என்னென்னமோ செய்கிறான். ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்போ என்னென்னமோ சொல்கிறான், ஒன்றுமே எனக்கு புரியலை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. ஒருவேளை நிஜமாக இன்ட்யூஷனா, இல்லை அவன் வளர்றானா, இல்லை என்ன பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறமா தான் தெரியும், இட்ஸ் நாட் அ இன்ட்யூஷன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. சரி, அப்புறமா அவனை என்ன செய்யணுமோ அதை அப்புறமா செஞ்சு அவனை சரிப்படுத்தினேன். இந்த தம்பி போலவே நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்யூஷன் பவர் ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாமல் வேறு சப்ஜெக்டில் அந்த ESP ரிலேட்டடாக, பேரநார்மல் ரிலேட்டடாக ஏதாவது வரும் அப்படின்னா ஒன்று இன்ட்யூஷன் பவர். இந்த இன்ட்யூஷன் பவர் உங்களை கரெக்டாக கைட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு இன்ட்யூஷன் என்ன பண்ணுன்னு முதல்ல சொல்லிடுறேன். இன்ட்யூஷனால் இருக்கக்கூடிய பாதிப்பையும் சொல்கிறேன். அதுக்கு பாதிப்பானால் அது எப்படி, அதுக்கான ரெமிடியும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்யூஷன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது அப்படின்னா, அதாவது நம்முடைய சயின்ஸ் மூலிமா இன்ட்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது 2வது பட்சம். ஆனால் இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வருது, முன்னறிவிப்பு ஒன்று வருது அப்படின்னா, அதனால் நீங்கள் பாதிப்படைய மாட்டீங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. அந்த இன்ட்யூஷன் வருது அப்படின்னா, இந்த சினிமா படத்தில் காட்டுற மாதிரிலாம் கிடையாது. இன்ட்யூஷன் வந்துன்னா ஓடி போய் இது பண்ணுறது, சரி பண்ணுறது, அது பண்ணுறது, அப்படிலாம் கிடையாது. இன்ட்யூஷன் வந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்படியே ஈஸியாக காமாக இருப்பீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. நடக்கும்போது அதை ஒரு எச்சரிக்கை மட்டும் அழகாக சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் வேலையை பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. அதை போய் இதை பண்ணணும், அதை பண்ணணும், எதுவுமே நடக்காது. இதுதான் அழகான ஒரு இன்ட்யூஷனுடைய ப்ராசஸ். முக்கியமாக இன்ட்யூஷன் வரும்போது அவசரம் இருக்காது. இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப அழகு, என்ன பியூட்டிஃபுல் என்னென்னா, ரொம்ப பொறுமை உங்கள்கிட்ட இருக்கும். இன்ட்யூஷன் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அது அழகாக நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட வரும். இன்ட்யூஷன் உங்கள்கிட்ட வருதுன்னா மனசு ரொம்ப அழகாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸே ஆகாது, மனசு ரொம்ப காமாக இருக்கும். அந்த ஒரினஸ்ன்னு சொல்லுவோம்ல, அப்போ அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, இன்ட்யூஷன் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னென்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். புதுசாக ஒருத்தர் தியானத்துக்கு வர்றார் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அவருக்கு இன்ட்யூஷன் சக்தி வந்துடுது. வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இது தெரியுது, அது தெரியுது, நான் இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் வந்த பிறகு அடுத்தவங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆசையினால இமேஜினேஷனில் வரும். ஒருத்தர் நெகட்டிவ் தாட்ஸ் நேச்சுரலாக வர்றது அவங்க இன்ட்யூஷனாக நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு இதுவாக போகுது, அதுவாக போகுதுன்னு சொல்லி என்னென்னமோ போய் அடுத்தவங்களையும் பயமுறுத்திடுவாங்க, அவங்களே பயந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இன்ட்யூஷன் கிடையாது. 2வது, இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இன்ட்யூஷன். இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இன்ட்யூஷன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு. என்னென்னா, ஒரு விதமான ஒரு இன்ட்யூஷன் வந்துகிட்டே இருந்தது. அந்த இன்ட்யூஷனில் இறைவனுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி வந்துச்சான். அதை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சா, அந்த தன்மை என்ன பண்ணுது அப்படின்னா, வேறு ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒருத்தவங்களுக்கு நடக்குது. அதையும் இதையும் கலந்து 2 இன்ட்யூஷன் கரெக்ட் தான், இது 2ம் இது எனக்கான இன்ட்யூஷன், எனக்கு இதை மாதிரி பாதிப்பாக போகுதுன்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு அழகான ஒரு விஷயம், உங்களுடைய நம்பிக்கை பாதிப்படையுது அப்படின்னா அது இன்ட்யூஷன் கிடையாது.
உங்கள் நம்பிக்கை அங்கே பாதிப்பு அடையாமல் இருக்குன்னா அங்கே இன்ட்யூஷன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்பிக்கை பாதிக்கப்படுகிறது. நம்பிக்கை மட்டும் இல்லாமல் உங்கள் உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வருதுன்னா அடுத்தவங்களை நீங்கள் அதை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கான வழியை உங்களால் சொல்ல முடியும். அதுக்கான திறமை உங்கள்கிட்ட வரும். அது இருந்தால் தான் இன்ட்யூஷனும் வரும். அதனால் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த இன்ட்யூஷனால் சில பேருக்கு ஹாலுசினேஷன் க்ரியேட் ஆகுது, இமேஜினேஷன் ஓவராக வருது, அதுக்கு பிறகு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழி தெரியல, இவங்களாவே தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவத்கீதையை படிக்கிறார். கீதையை ஃபுல்லாக படிச்சிட்டார். அதில் அப்படியே ரொம்ப ஆழமாக போகிறார். கிருஷ்ணன் மேலே ஒரு ரொம்ப அற்புதமான பற்று வந்துருச்சு. சந்தோஷம். அதை பற்று வந்த பிறகு கிருஷ்ணன் என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு கிருஷ்ணன் நிறையா விஷயம் உணர்த்துறாரு அப்படின்லாம் சொன்னார். சரி, உணர்த்தட்டும், அது உனக்கு இருந்தால் சந்தோஷம். அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இவங்ககிட்டையும் என்னென்னமோ சொல்லி அவங்களையும் பயம்புறுத்தி இவரையும் பயம்புறுத்தி கடைசியாக அவர் எங்கே போனார் அப்படின்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் அவரை சேர்த்து இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் பேஷண்ட்டாக இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாரு. அவரை சரிப்படுத்துறதுக்கான வழிமுறையே தெரியலை. அதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புரிதலை புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது, இது பகவத்கீதை ஒரு கதை. ஒருத்தர் இருக்கிறார். இவர் நான் திருச்சபையில் ஒரு சர்ச்சில் நடந்த ஒரு சம்பவம். அவர் என்ன பண்ணுறாருன்னா பைபிளை ஃபுல்லாக படிச்சுட்டு பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனசில் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதிலே ரொம்ப மூழ்கி போய் கடவுள் வரப்போகிறார், எல்லாம் மனம் திரும்பி இப்படி வாங்க சர்ச்சுக்குள்ளேயே போய் கத்தினுக்கிறார், எல்லாம் காரி துப்பினுக்கிறார். நான் தான் தேவதூதன், நான் தான் வந்துக்கிறேன், உங்களை யாரும் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன், வாங்க என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுனுக்கிறார். இன்ட்யூஷன் வந்துருச்சான். அந்த இன்ட்யூஷனில் என்னென்ன நான் என்ன பண்ணுறேனே அவருக்கு தெரியல. நைட்டு இரவு பகலும் தூங்காமல் கொள்ளாமல் என்னமோ பண்ணிகிட்ருக்கார். அவரையும் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இன்றைக்கும் அவர் மருந்து சாப்பிட்டுருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த இன்ட்யூஷனால் பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்க பேர் நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். இன்ட்யூஷன் வந்தால் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது, ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதே இன்ட்யூஷன் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு வருது. அந்த இன்ட்யூஷன்னால் எனக்கு இது சரியில்லை, அது உங்களுக்கு மேலே ஆசை இருக்கும், அதாவது ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையினால இன்ட்யூஷன் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் உண்மை நம்பிட்டு இருப்பீங்க. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை, ஒரு புரிஞ்சுக்கணும். அது அங்கே பாதிப்படையும் போது நீங்கள் அதில் பாதிப்படைப்பீங்க. உங்கள் நம்பிக்கை பாதிப்படையுது, உங்களுடைய உணர்வுகள் பாதிப்படையுது, உங்களால் மற்றவங்க பாதிப்படைவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை பாதிப்படையும். அதனால் இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் அதை மாதிரி அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சே தீருங்க. இது ஒரு அற்புதமான முறை. இதுலேருந்து வெளியே வரணும். நான் பல பேரை இதுலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக இந்த யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல் ரெகுலராக உட்காந்து வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்துட்டு சில பேர் ரொம்ப பிடிச்சிட்டு அவங்களுக்குள்ளே அப்படியே பேசிகிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிறவங்க ரொம்ப பிடிச்சி போய் பேசிகிட்டே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுவாங்க. எனக்கு இன்ட்யூஷன் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது அவங்க அந்த யூடியூபர் பேசுவார், அவர் கூட பேசுகிற மாதிரி தான் சில பேர்லாம் அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ இன்ட்யூஷன் நீங்கள் தான் சொன்னீங்க, அது ஒரு ஹாலுசினேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுது. அது ஏதோ ஒன்று உள்ளேருந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் சில பேருக்கு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஸோ இன்ட்யூஷன் அப்படி கிடையாது, இன்ட்யூஷன் வேறு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ட்யூஷன் உங்களை பாதிப்படைய வைக்குது அப்படின்னா, சில பேருக்கு இன்ட்யூஷன் வந்தால் மனசு பாதிப்படையாது. இன்ட்யூஷன் வந்தால் உங்களுடைய மனநிலை கிளியராக இருக்கும். இன்ட்யூஷன் வருது அப்படின்னா தெளிவு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதாவது உங்களை மாதிரி ஒரு ஆள் யாருமே இல்லை இந்த உலகத்தில், அந்த மாதிரி இருக்கும். பொறுமை, அன்பு, தெளிவு, எல்லாத்துலேயும் தெளிவு இருக்கும். அந்த மாதிரி இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 98% இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அதிகமாக பார்க்குறது இன்ட்யூஷன் கிடையாது. உங்களுடைய ஓவர் இமேஜினேஷன், உங்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம், ஆசைகள், உணர்வுகள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் உண்மையை சொல்லித்தர்றதுக்கு தயாராக இல்லை. அந்த உண்மையை சொல்லி கொடுத்தா கூட நாம் ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இல்லை. அதனால் ஆசைகள் மூலயமா தான் பல விஷயங்கள் திணிக்கப்படுகிறது. சில பேர் இந்த உண்மையே ஆசையாக வச்சுருப்பாங்க, உண்மையே ஆழ்ந்த நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. இதான் உண்மை, இந்த மாதிரி உண்மை இந்த உலகத்திலே கிடையாது. அது ஒரு விதமான இன்ட்யூஷன் க்ரியேட் ஆகிட்ருக்கோம் உள்ள. ஸோ அதுவும் நல்லதில்லை. ஸோ இன்ட்யூஷனுடைய தன்மை வேறு. ஆனால் தப்பான முறையில் இன்ட்யூஷன் நினச்சிக்கிட்டு நாம் நிறைய பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த மொத்த இன்ட்யூஷனும் அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன். என்ன அது? இன்ட்யூஷனே அழிச்சிடுமா? அப்படிலாம் கிடையாது.
நான் சொல்கிற இன்ட்யூஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு உங்கள் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் விஷயத்தை டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயங்களை நிறுத்திட்டு உங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களை நார்மல் ஆக்கிறதுக்கான ஒரு மருந்து ஃப்ளவர் ரெமிடி ஒன்று இருக்குது. மறக்காமல் அந்த ரெமிடியை யூஸ் பண்ணுங்கள். அந்த ரெமிடி என்னென்னா, ஹோமியோபதி ஷாப்புக்கு போனீங்கன்னா செராட்டோ அப்படின்னு கேளுங்க. CERATO, செராட்டோ. ஸோ இந்த மருந்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. எப்படின்னா, போய் ஒரு 30 கிராம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பில்ஸில் கொடுப்பாங்க. பில்ஸில் கேட்டிங்கன்னா பெட்டர், அப்படிலாம் லிக்விட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். பில்ஸ் எடுத்துகிட்டு காலையில் ஒரு 7 பில்ஸில் 7 காலையில் போடுங்க. சாப்பிட்ட பிறகு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு ஒரு 7. எவ்ரிடே தொடர்ந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் 30 days போதும். 30 days யூஸ் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்யூஷன், தேவையில்லாத அந்த டிஸ்ட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குறைஞ்சிடும். உங்களுக்கு நம்பிக்கை கூடிடும். நம்பிக்கை நல்லா கூட ஆரம்பிச்சிடும். உங்கள் மேலே நம்பிக்கை கூடும். தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக கூடும். அதுக்கு பிறகு இன்ட்யூஷன், உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது. பர்ஃபெக்டாக லைஃப் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பொறுமையாக இருப்பீங்க. யார்கிட்ட பேசினாலும் தன்மையாக பேசுவீங்க. அது நிறைய விஷயங்கள் தேவையில்லாத இன்ட்யூஷனை அடுத்தவங்ககிட்ட சொல்லணும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு திணிக்க பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க திணிக்கும். அது ஒரு பயங்கரமாக திணிப்பாங்க. இந்த உண்மையை தவிர உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு திணிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் தயவுசெய்து செராட்டோ எடுத்துக்குங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யாருக்கும் ஒரு விஷயத்தை திணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ ஒரு ரிலீஜன் இருக்காங்கன்னா அந்த ரிலீஜனை தூக்கி இதுக்கு திணிப்பாங்க. அது ஒரு தயவுசெய்து நீங்கள் எந்த ரிலீஜனில் இருந்தாலும் இந்த செராட்டோ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் தானாக குறைஞ்சிடும். ஏன்னா இது எப்படி இது இன்ட்யூஷன் வருதுன்னா, சில பேருக்கு அடுத்தவங்க நிறைய விஷயங்களை திணிச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நமக்கு அது வர ஆரம்பிக்கும். வந்த பிறகு நாம் அனுபவத்தை திணிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் ஆர்வத்திலையும் ஆசையிலும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில், ஒரு யுகத்தில் இந்த இன்ட்யூஷன்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இன்ட்யூஷன் என்னன்னு தெரியாமல் அது யார்கிட்டையும் போய் கற்றுக்கவும் முடியாது. சில பேர் கற்றுக் கொடுப்பாங்க. சில பேர் தவறான முறையில் கற்றுக் கொடுப்பாங்க. ஆசையின் மூலியமாக கற்றுக் கொடுத்த ஆர்வத்தினால் அவங்களுக்குள்ளே தேவையில்லாமல் ரீக்ரியேட் ஆகிட்டு, இமேஜினேஷனில் க்ரியேட் ஆகிட்டு நிறைய பிரச்சனைகள் அது உருவாக்கி தரும். அதனால் இந்த டிஸ்ட்ரஸ்ட் இன்ட்யூஷனை உங்கள் கிட்டேருந்து முழுமையாக அழிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை செராட்டோ என்ற ஒரு விஷயத்தை மருந்தை எவ்ரிடே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அந்த இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி, யாரை பார்த்தாலும் எனக்கு தெரியுது, அப்படி தெரியுது எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 2-3 months தொடர்ந்து எடுத்துக்கினாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அது குறைய ஆரம்பிச்சிடும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மலாக இருக்கலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஆன்மீக யுகத்தில் நிறைய பேருக்கு இது பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா யாரும் தெளிவை கொடுக்க மாட்டுறாங்க. சரியான தெளிவை கொடுத்தா போதும். அந்த தெளிவு, பொறுமை, அன்பு, அழகு அவங்களுக்குள்ளே அது தானாகவே இன்க்ரீஸ் பண்ணிடும். அதெல்லாம் கொடுக்காம குழப்பத்தையும், இது தெரியுது அது தெரியுது, இந்த மாதிரி விஷயங்களை கவனம் வச்சுருந்ததுனால பாதிப்பு ஏற்படுது. முடிஞ்சளவு இதை சரி பண்ணிக்க முயற்சி செய்யுங்க. ஒரே மருந்து தான், அழகாக செராட்டோ. இது ஹோமியோபதி ஷாப்பில் கிடைக்கும். ரெண்டாவது, இட்ஸ் வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ரொம்ப ஈஸியான வே. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய பாதிப்பு சில பேருக்கு ஏற்பட்டு போய் எங்கெங்கேயோ சைக்காலஜியில் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறத விட அதை முன்னாடியே அழகாக அதை சரி பண்ணிட்டோன்னா நம்மளை விட்டு போயிடும். ஸோ உங்கள் நம்பிக்கை பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். உண்மையான இன்ட்யூஷன் உங்கள்கிட்ட வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ இதை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையான இன்ட்யூஷன் வரும். ஏன்னா இன்ட்யூஷன் உங்களை பாதிப்படைய வைக்காது, அடுத்தவங்களையும் பாதிப்படைய வைக்காது. அது நெகட்டிவாக இருந்தால் கூட அடுத்தவங்களை பாதிப்படைய வைக்காது, உங்களையும் பாதிப்படைய வைக்காது. ஸோ எல்லாமே அதுக்கிட்டேருந்து வர்றது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் இதை முயற்சி செய்து பாருங்கள். இது என்னுடைய அனுபவம். நானும் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரிலாம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. நான் அதிலேருந்து மீண்டு வெளியே வந்தேன். என்னால் முடிஞ்ச ஒரு உதவி நான் இதை சொல்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது இதுதான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டு நிறைய பேருக்கு இது ப்ராப்ளம், எக்கச்சக்க பேர். ஸோ இந்த ப்ராப்ளம் முழுசாக வெளியே வரதுக்கான ஒரு வழி இது தான். முயற்சி செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல், ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் ரெமிடியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். நன்றி. மறக்காமல் யாராருக்கெல்லாம் உங்களுக்கு உணர்வுகள், எந்தெந்த உணர்வுகளில் பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எப்படி ஈஸியாக வெளியே வருது, மனம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக விஷயத்தை ஃப்ளவர் ரெமெடி என்ன கொடுக்கலாம் அதை நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்காக போடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.